வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழை அப்படின்றது வந்து ஒரு குறுஞ்செடி வகையை சார்ந்த ஒரு பூக்கும் தாவரம் தான் வந்து நம்மளோட வாழை மரம். இது வந்து சராசரியாக 5லேருந்து 12 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. வாழை மரங்கள் வந்து ஒரு தடவை நட்டிங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே புதுசாக சின்ன சின்ன கன்றுகளை தோற்றுவிக்கக்கூடிய குணாதிசயம் இருக்குது. அதனால தான் வயசானவங்க ஒரு தம்பதிகளை வாழ்த்தும் போதோ ஒரு மணப்பெண்ணை வாழ்த்தும் போதோ இந்த பந்தம் வந்து வாழையடி வாழையாக தொடரணும், வாழையடி வாழையாக வம்ச விருத்தி ஆகணும்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். எல்லா காலங்கள்லையும் நம்மளால் வாழையை சாகுபடி செய்ய முடியும். இதில் நிறைய ரகங்கள் இருக்குது. பேயன், ரஸ்தாளி, அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து பச்சை வாழைப்பழம், அடுத்து நமக்கு கிடைக்கிறது நாட்டு வாழைப்பழம். இந்த நாட்டு வாழைப்பழம் நிறைய கிடைக்கும். அடுத்து கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் கிடைக்கிற மலை வாழை, நவரை, செவ்வாழையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பூவன், கற்பூரவல்லி வாழை அதிகமாக நமக்கு கிடைக்கிற இன்னொரு ரகம். அடுத்து நம்ம பார்க்குறது மொந்தன். அடுத்து நம்ம பார்க்குறது நேந்திரம் பழம். ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க சத்து போடணும் அப்படின்னா இது ரொம்ப வந்து பெஸ்ட்டு. அடுத்து வந்து அடுக்கு வாழை, கருவாழை, ஏலரசின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மொரீஷ். அப்புறம் வந்து மட்டின்றது கொஞ்சம் எல்லா வாழையை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து நிறம், சுவை, சத்துக்கள், அளவுகளில் வேறுபட்டிருக்கும். ஒரு சிலது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஒரு சிலது நல்லா சதைப்பற்றோடு இருக்கும். அதே மாதிரி கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலது மஞ்சள், பச்சை, சிவப்பு, பழுப்பு, ஊதா இந்த மாதிரி வேறு நிறங்களில் மூடப்பட்டிருக்கும். பொதுவாக நீண்டு வளைஞ்சு ரகங்களுக்கு ஏற்ற அளவுகளை வித்தியாசப்படும்.